இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த தமிழக பட்ஜெட்ல நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ண பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவநகரி ஸ்கிரிப்ட் படி டிசைன் பண்ணப்பட்ட ரூபாய்க்கான அந்த குறியீட தமிழ் எழுத்துல உள்ள அப்படின்ற எழுத்த குறியீடா வச்சு அ எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அதுல போட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா போயிருக்கு. சட்டப்படி தேவநகரி ஸ்கிரிப்டுக்கு பதிலா நம்மளுடைய தமிழ் எழுத்துல உள்ள ரூவை யூஸ் பண்ணது சரியா தவறா அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம சட்டப்படி இது சரியானதா தவறானதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல எழுதுறோம். இங்கிலீஷ்ல ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹிந்தியில ருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நீங்க இந்தியாக்குள்ள ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பல பல விதமா அது சொல்லப்படுது. இப்போ நீங்க ஒரு ரூபா நோட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இந்தியால நம்மளுடைய 22 அபிஷியல் மொழிகள் இருக்கு. அலுவலக மொழி மொழியாக ஹிந்தியும், ஆங்கிலமும் இருப்பது போல, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி. அதுல அந்த 22 மொழிகள்லேயும் இந்த ரூபாய், ருப்பியா அப்படின்றது ருப்பீஸ் இது எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அச்சடிக்கப்பட்டு இருக்கும். இதுல நீங்க எந்த மொழியில வேணாலும் அந்த ரூபாய் அப்படின்றத நீங்க சொல்லலாம். ருப்பியான்னோ, ரூபாய்ன்னோ, மலையாளத்திலயோ, தெலுங்குலயோ அந்த அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள்லயும் நீங்க அந்த ரூபாய் அப்படின்றத நீங்க பயன்படுத்தலாம். இதுதான் சட்டம் சொல்லுது. அந்த ரூபாய் நோட்ல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தா, அது ஒரு தவறான விஷயமா போயிருக்கும். கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா நீங்க செய்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் ஒரு அ மோதல் போன்ற ஒரு போக்க உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு 2 நாளா. இப்ப தமிழ்நாடு அரசு அப்படின்ற எழுத்த பட்ஜெட்ல யூஸ் பண்ணது கான்ஸ்டிடியூஷன் படி எந்த விதத்திலும் தவறு அல்ல. ஆனா, நம்ம இந்திய அரசு தேவநகரி ஸ்கிரிப்ட் படி ஹிந்தி எழுத்தான அப்படின்றத போட்டு மேல 2 கோடு போட்டு நமக்குன்னு ஒரு ரூபாய்க்கான அடையாளத்த உருவாக்கி இருக்கும்போது, நீங்க ஒரு தப்பான அடையாளத்த நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அ மத்திய அரசு சார்ந்த கட்சிகள் ஒரு குறையா இத சொல்றாங்க. ஆனா, நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்படின்ற குறியீடு இன்னைக்கு நாங்க உருவாக்குன விஷயம் இல்ல. ஆதி காலத்துல இருந்தே இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளே எழுதினாலும் தமிழ்ல எழுதும்போது, ஒரு கல்யாண வீட்ல மொய் எழுதுறதாகட்டும், இல்ல ஒரு ஹோட்டல்ல பில் எழுதுறதாகட்டும், இல்ல ஒரு கடையில மளிகை பொருள் வாங்கும்போதாகட்டும், நீங்க எங்க ஒரு பில் போட்டாலும், கீழ ரூபாய் அப்படின்னு யாரும் நம்ம யூஸ் பண்றதில்ல. அப்படின்ற எழுத்த மட்டும் தான் போட்டு நம்ம அந்த தொகைய நம்ம எழுதிட்டு இருக்கோம். இதுக்கு சான்றா 1935ல பிரிண்ட் ஆன ஒரு புக். அந்த புக்ல ரூ அப்படின்றத ரூபாய் அப்படின்றதுக்கு பதிலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்புல அத காட்டுறாங்க. இப்ப இது ஒரு விவாத பொருளாகவும், ஒரு மாநில அரசா, மத்திய அரசா அப்படின்ற ஒரு விதத்திலயும் இந்த கருத்து மோதல்கள் போயிட்டு இருக்கு. ஆனா, தமிழர்களை உயர்த்தும் நோக்கத்தோடு, தமிழ் பண்பாடை, தமிழ் நாகரீகத்தை மிகைப்படுத்தும் ஒரு வெளிப்பாடாக இந்த அப்படின்ற சிம்பல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் ஆர்வலர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நெறைய பேர் தங்களோட கருத்த சொல்லியிருக்காங்க. நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, மாநில அரசு, மத்திய அரசு இதுகளுக்கெல்லாம் நம்ம அப்பாற்பட்டு,
ஒரு தமிழனாக நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, ரூ அப்படின்னு நம்மளுடைய பணத்தை நம்ம குறிப்பிடுறது, நம்ம தமிழ் மொழியின் மூலமா நம்ம பணத்தை வந்து குறிப்பிடுறது வந்து பெருமைக்குரிய விஷயம். இது அரசியலமைப்பு சட்டப்படி தவறா? சட்டத்துக்கு புறம்பானதா? சட்டத்துக்கு எதிரானதா? அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக இல்லை. அரசியலமைப்புக்கு எதிரான விஷயமோ, சட்டத்துக்கு எதிரான விஷயமோ, சட்டத்தை மீறுற விஷயமோ, இது குற்றமோ கிடையவே கிடையாது. இது சட்டப்படி சரியான விஷயம் தான். ஆனா, இது வந்து எல்லாரும் சேர்ந்து மொத்த இந்தியாவும் இந்த ரூ அப்படின்ற அடையாளத்தை ஏற்றுக்கிட்டா, இது தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயமாக அமையும். அந்த மோதல் போக்கு அப்படின்றது போகும்போது, தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல நம்ம இந்த குறியீட கொண்டு வரணுமா? இல்ல தமிழ் எழுத்து மூலமா அந்த குறியீட கொண்டு வரணுமா? அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்துட்டே இருக்கும். இதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இந்த ரூ அப்படின்ற எழுத்த மொத்த இந்தியாவுக்குமான ரூபாய்க்கான குறியீடா மாத்துனா, ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, தமிழ் வந்து செம்மொழி. "கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ் குடி" அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தமிழ வந்து உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. Instagram, Facebookல எல்லாம், YouTubeல வரைக்கும் நெறைய பேர் வந்து வெளிநாடு வாழ் மக்கள். வெளிநாடு வாழ் மக்கள்ன்றத விட, வெளிநாட்டைச் சேர்ந்த மக்கள். ஜப்பான்ல உள்ளவங்க, சைனால உள்ளவங்க, ஜெர்மன்ல உள்ளவங்க எல்லாம் தமிழ் அவ்வளவு ஆர்வமா கத்துக்கிறாங்க. கத்துக்கிறது மட்டும் இல்ல, எழுத்து பிழை இல்லாம, அதாவது உச்சரிப்பு பிழை இல்லாம பேசுறாங்க. இப்போ ல, ழ, ழன்றதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற நெறைய பேருக்கு உச்சரிப்பு வந்து சரியா வராது. ஆனா, அந்த மகர ழ அப்படின்றத வெளிநாட்டுல புதுசா கத்துக்கிறவங்க அவ்வளவு அழகா உச்சரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் தமிழ் மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு பற்றும், தமிழ் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தான். அந்த மாதிரி உலகம் பூரா நம்ம தமிழ் மொழி வந்து மிகப்பெரிய அளவுல, மிக வேகமா, மிக ஆர்வமா மக்கள் படிக்கிற அளவுக்கு பரவிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய பிரதமர் தமிழ் மொழிய வந்து உலகம் பூரா போற இடங்கள்ல எல்லாம் நம்மளுடைய ஆ யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுபோக நம்ம திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள், திருக்குறள் பத்தின விஷயங்கள், இப்படி எவ்வளோ விஷயங்கள வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து பரப்பிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ மூலமா பாரத பிரதமருக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் கூட குடுக்கலாம். அந்த தேவநாகரி ஸ்கிரிப்டுக்கு பதிலா உலகத்தின் தொன்மையான மொழியான தமிழ் மொழியினுடைய அடையாளமான ரூபாயின் அடையாளமாக அந்த ரூ என்ற எழுத்தை மொத்த இந்தியாவிற்குமான இந்திய நாணயமான ரூபாயின் அடையாளமாக கொண்டு வந்தா அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுல வந்து இன்னைக்கு அ நான் வீடியோல தான் அந்த டிபேட் பார்த்தேன். அதாவது அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட வந்து உருவாக்குனதே ஒரு தமிழர் தான். அந்த தமிழர் உருவாக்குன ஸ்கிரிப்ட வந்து நம்ம அழிச்சு திரும்ப வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மாத்துனது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொல்லிட்டு, கட்சி ரீதியான சில தர்க்கங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு தமிழர் வடிவமைத்த அந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை காட்டிலும் தமிழால் உருவான ரூபாய்க்கான அடையாளம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த விஷயம். ஸோ வாய்ப்புகள் இருந்தால் ரூ அப்படின்றது தமிழ்ல ரூபாய குறிக்கிற அடையாளமாக மட்டும் நின்று விடாமல், தமிழ்நாட்டுக்குள் மட்டும் அது சுருங்கி விடாமல், இந்தியாவிற்கான மொத்த அடையாளமாக அந்த ரூ என்ற எழுத்து மாறுமேயானால், அது தமிழர்களுக்கான உலக அரங்கில் உள்ள ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க வந்த விஷயம், நம்ம இவ்வளவு நேரம் பேசின விஷயம் எத பத்தினது அப்படின்னா, இந்த மாற்றம் தேவநாகரி ஸ்கிரிப்டால எழுதப்பட்ட ர ரூபாயின் குறியீடு அப்படின்றத தமிழ்நாடு அரசு ரூ அப்படின்னு இப்போ அந்த பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது. தமிழ் எழுத்துல மென்ஷன் பண்ணி இருக்கிறது. சட்டப்படி சரியா? தவறா? அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். அரசியலமைப்பு சட்டப்படி ரூ அப்படின்றத தமிழ்ல போட்டதுனால எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது.